வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 2 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்ற பக்தர்களின் கழுகு பார்வை காட்சி கோவில் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தகட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பைரவர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பைரவருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், நெய் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி கோயிலை சுற்றி வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் ஏராளமான திருநங்கைகள் பூசாரி கரங்களால் தாலி கட்டிக்கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். திருநங்கைகள் பட்டுப்புடவை அணிந்து மலர்கள் சூடி மணப்பெண் கோலத்தில் கோவிலுக்கு வந்தனர். அவர்கள் மஞ்சள் நாணில் தாலி கோர்த்து கோவில் பூசாரியிடம் கொடுத்து கூத்தாண்டவரை தன் கணவராக பாவித்து தாலி கட்டி கொண்டனர். பின்னர் கோவிலை விட்டு வெளியே வந்த திருநங்கைகள் கும்மியடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். கூத்தாண்டவர் திருச்சி வாரம் பாருங்கடி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நிலாச்சோறு நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகை ஆற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்கள் சமைத்து கொண்டு வந்த சைவ அசைவ உணவுகளை நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்தனர். தங்கள் உறவு முறைகளை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதில் மானாமதுரை டிஎஸ்பியும் தனது குடும்பத்தோடு ஆற்றில் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டார். சென்னை அடுத்த திரிசூலம் பகுதியில் 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திரிசூலம் ஊராட்சி உழைப்பாளர் நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாதது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஊராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் மூவரசம்பட்டு மெயின் ரோட்டில் திடீரென சாலை மறியல் செய்தனர். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.